பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இயேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புலம்புவதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் முழு இதயத்தோடு திரும்புவது நல்லது. இதை கேட்கும் போது யோசிப்பீங்க, என்னடா புலம்புவதை விட்டு விட்டு தேவனிடத்துல திரும்புவது நல்லதா? என்ன புலம்புவதை விட்டு விட்டு? நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டு சபைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புலம்பல் இருக்கிறது. புலம்பெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லைல்ல. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்கு, என்ன ஆண்டவரே, எனக்கு இப்ப என்னால தாங்க முடியல, உங்க ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம், நீர் இருந்து என்ன பிரயோஜனம், நீர் எனக்கு இப்படி பல நேரங்கள்ல ஒரே புலம்பல். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புலம்புதல் ஏன் வருகிறது? ஏன் இப்படி ஒரு புலம்புதல்? இந்த புலம்புல இருந்து வெளியே வரணும்னா நம்ம இருதயம் தேவன் நேர திரும்பணும். வேதத்துல ஒரு சாட்சி இருக்கிறது, அதை நான் சுட்டி காண்பித்த பிறகு புரிந்து கொள்வீர்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணின போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிருந்தாங்க. பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் உடன்படிக்கை பெட்டி எப்பா நம்ம தேசத்துல இருந்து போனா போதுன்னு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லலாம், அனுப்பி விட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி பெட்ஸ்மேஸ் என்கிற ஒரு குடியிருப்பு பட்ட மக்கள் இருக்கிற பட்டணத்துக்கு வந்தது. அங்கும் அந்த ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டி எட்டி பார்த்து நிமித்தம் அங்கு ஒரு 50,070 பேர் தேவனால் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் பயந்து போய் கிரியாத் யாரிம் என்கிற குடி இருக்கிற மக்களுக்கு அந்த பட்டணத்துக்கு தகவலை தெரிவிச்சு இந்த பெட்டியை தூக்கிட்டு போயிருங்கப்பா இங்க இருக்க சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, கிரியாத் யாரிமின் மனுஷர் வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எலையாசார் என்கிற ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி அவங்க வீட்டுல இந்த பெட்டியை வச்சிருந்தாங்க. இந்த பெட்டி எலையாசார் வீட்டுல 20 வருஷம் இருந்தது. இப்ப 7 வருஷம் பெலிஸ்தர் தேசத்துல, எலையாசார் வீட்டுல 20 வருஷம். இப்ப கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துல 20 வருஷம் 7 மாதம் வெளிப்படவில்லை. இந்த நெருக்கடியான காலங்கள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை நினைச்சு புலம்புறாங்க. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் தானே எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன்னா இந்த 20 வருஷமும் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை தாழ்த்தினார்கள். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை மட்டப்படுத்தினார்கள், அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள், அவர்களுடைய ஆளுகைக்குள் வைத்ததை போல அவர்களை நடத்தினார்கள். இந்த 20 வருஷம் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு பயந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்த பின்பகுதியில இஸ்ரவேல் குடும்பத்தாரெல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த 20 வருஷமும் புலம்பிட்டே தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், புலம்பிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்ப இந்த புலம்பிட்டு இருந்த இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார்ட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு, போய் சொல்றாரு, நீங்க புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. பல முறை சொல்லிப்பார் போல இருக்கு. இப்பவும் சொல்றாரு, 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், நீங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல திரும்புகிறது உண்மையானால், உங்கள் நடுவில் இருந்து அந்நிய தேவர்களையும் அஸ்தோரத்தையும் விலக்கி விடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக்குங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதெல்லாம் வேண்டாம் சொல்லுவாங்க, பழமொழி பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நினைத்து புலம்புகிறவர்களா இருந்தாலும் அவங்க இருதயம் இன்னொரு பக்கம் சாய்ந்திருக்கிறது. எங்க? அந்நிய தேவர்களை நோக்கி, அந்நிய தேவர்களின் வழிபாடுகள், அந்நிய தேவருடைய ஆராதனை. இன்றைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்துல அப்படித்தான் இருதயம் அந்நிய தேவர்களையும் சாய்ந்திருக்கிறது. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பாக்குறியா, நீ அந்நிய தேவர்களையும் ஆராதிக்கிறாய். வாஸ்து பாக்குறியா, நீ வீடு கட்டும்போது வாஸ்து பாக்குறியா, சூடம் சுத்தி போடுறியா, அடுப்புல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த வத்தல உப்பு வச்சு சுத்தி போடுவாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். என்ன கண்ணுமா. சில இன்னொரு பழக்கம் உண்டு, இந்த கையை ஒரு தடவி அப்படி சுடக்கடிப்பாங்க, என்ன கண்ணும்பாங்க. பிரைஸ்லாம் சுட சுத்தி போடுறீங்களா, மெழுகுத்திரி சுத்துறீங்களா, இதெல்லாம் அந்நிய தேவருடைய வழிபாடு. இது இருதயத்துல இருக்கு. அப்ப தேவனை நினைத்திருந்தாலும் அவர்கள் இருதயம் செம்மையா இல்லை. அவர்கள் இருதயம் அந்நிய தேவர்களை நோக்கி இருக்கிறது. இன்னைக்கு அந்நிய தேவர்களை பண்டிகை கொண்டாடுறதுக்கு எத்தனை ஆசையா இருக்கீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கு என்னங்க வழி? உங்களுக்கு வழி இயேசுதாங்க பிறந்திருக்கு, இயேசுதான் வழி. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்ற புறஜாதி பண்டிகை இன்னைக்கு எடுத்து கொண்டாட ஆரம்பிச்ச கிறிஸ்தவனே, உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு என்று இந்த வீடியோவின் மூலமாக எச்சரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி இல்ல, தேவனை நினைத்திருக்கிறார்கள். இருதயம்
அந்நிய தேவர்களை நோக்கி இருக்கிறது. அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, நீ உண்மையாய் மனம் திரும்புவாயானால் இன்றைக்கு நீக்கி போடு. அந்த ஜனங்கள் எல்லாம் தீர்மானம் எடுத்தாங்க. சரி, நாங்கள் எங்களை சரிப்படுத்திக்கிறோம், எங்களை விட்டு நீக்கி போடுன்னு சொல்லிட்டு அந்நிய தேவர்களை அஸ்தோரத்தெல்லாம் நீக்கி இருதயத்தை நேராக்கினார்கள். அதற்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லாரும் மிஸ்பாக்க கூடி வாங்க. எல்லாரும் மிஸ்பாக்க கூட்டியாச்சு. இப்போ அந்த இடத்துல கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா உபவாசித்து ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். எல்லாம் மிஸ்பாவிலே கூட்டப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, நாங்கள் அந்நிய தேவர்களை ஆராதித்தது உண்மை, அந்நிய தேவர்கள் எங்கள் இதயத்தை திருப்பினது உண்மை, ஆகவே எங்களை மன்னியும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஜெபிக்கும் போது இந்த சாமுவேல் என்ன பண்றாரு, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து கர்த்தருக்காக சர்வாங்க தகன பலியிட்டார். இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தி தேவனை நோக்கி சாமுவேல் கூப்பிட்ட போது கர்த்தர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை முறியடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பெலிஸ்தர்கள் சில பட்டணங்களை ஏற்கனவே கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த பட்டணங்களையும் கர்த்தர் பெலிஸ்தர் கையிலிருந்து பிடுங்கி இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அநேக காரியங்களை இழந்தது நிமித்தம் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். சத்துரு கொள்ளை கொண்டு போய் விட்டான் ஐயா, என்னுடைய தொழில் வியாபாரத்துல, என் குடும்ப சந்தோஷத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல சத்துரு கொள்ளையிட்டு போயிட்டான், இழந்துட்டேன். புலம்புறீங்களா? இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்காகவே, விசேஷமாய் உனக்காகவே என் அன்பு சகோதரனே சகோதரியை பேசுகிறார். உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு, உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு என்று கர்த்தர் மீண்டும் உனக்கு எச்சரிக்கையா இந்த வார்த்தை சொல்லுகிறார். நீ புலம்பிக் கொண்டிருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ உட்கார்ந்து தேவனை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பது நிமித்தம் தேவன் நாமும் உன் நிமித்தம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன், எச்சரிக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த விஷயத்தை திரும்ப வேண்டும்? உங்களுடைய இருதயம் செம்மையா இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்கலாமா? சரி, நல்லது. திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிற கவனிங்க. வாய்க்குள் போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை திட்டுப்படுத்தும். 15-19 எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை திட்டுப்படுத்தும். நல்லா கவனிக்கிறீங்களா? நாம் இருதயம் செம்மையா இருக்கிறதா, இல்லை தேவனை விட்டு தூர விலகி இருக்கிறதா? தேவனுக்கு நேராய் உங்கள் இருதயம் இருக்குமானால் நிச்சயமாக இந்த காரியங்களை உங்கள் இருதயத்தை விட்டு நீங்கள் நீக்கி போட வேண்டும் என்று வீடியோ வாயிலாக சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம் புறப்பட்டு வரும். உங்கள் இருதயத்திலிருந்து இவைகள் புறப்பட்டு வருகிறதா? ஆராய்ந்து பாருங்களேன், பரிசோதனை பண்ணி பாருங்களேன், கண்களை மூடி யோசித்து தான் பாருங்களேன். என் இருதயத்திலிருந்து இவைகள் புறப்பட்டு வருகிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமானால் உன் இருதயம் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறது. இதை நீ நீக்கும் பட்சத்தில் இனி நீ புலம்பிக் கொண்டிருப்பதில்லை. இந்த நாள் கர்த்தர் இந்த வீடியோவின் வாயிலாக உனக்காகவே பேசுகிறார். உன்மேல் இரக்கம் கொண்டு, மனதுருக்கம் கொண்டு, உன்னை அதிகமாய் நேசிப்பதினால் இந்த வீடியோவின் வாயிலாக பேசுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக்குங்கள். இந்த அருவருப்புகளை அகற்றி போடுங்கள். இது உங்கள் இருதயத்தில் இருக்கும் மட்டும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் அந்நிய தேவர்களின் அருவருப்பு இருந்தது. அவர்கள் இருதயம் தேவனுக்கு நேராக இல்லை, அது திசை மாறி இருந்தது. ஆனால் தேவனை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களை திருத்தினார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், அதை தேவ சமூகத்தில் தாழ்த்தி உபவாசித்து செபித்தார்கள். கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் மகிமையை வெளிப்பட்டார். இன்றைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையர், உன் இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை விட்டு விடுவதற்கு நீ ஏகமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற அருவருப்பை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று நீ சொல்வாயானால், அன்றைக்கு ஒரு
பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் செவி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்காக தன் சொந்த குமாரனே பலி கொடுத்திருக்கிறார். இயேசு உங்களுக்காய் பலியாயிருக்கிறார். உங்கள் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு உங்கள் அக்கிரமத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்காய் பலியாய் இருக்கிற இயேசு, உங்களுக்காய் சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசு உங்களுக்காய் பரிந்து பேசுவார். அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் பரிந்து பேசுவார். உங்களை முழுவதுமாய் விடுவிப்பார், இருதயத்தை சுத்திகரிப்பார். அதற்கு பிறகு நன்மை காண்பீர்கள். அலட்சியம் செய்யாதீர்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி கேளுங்கள். என் இருதயத்தை சுத்திகரியும், இந்த அருவருப்பின் இருதயத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. இரத்தத்தினால் உங்களை சுத்திகரிப்பார், புது சிருஷ்டி ஆக்குவார். அதற்கு பிறகு நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பதில்லை, இழந்து போனதை திருப்பிக் கொள்வீர்கள். சகல நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். செபிக்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாத அருவருப்புகளை இருதயத்தில் சுமந்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். உம்மை நினைத்தாலும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருதயத்திலிருந்து அருவருப்பை நீக்க தங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி செபித்த போதும் கர்த்தர் நீர் அருவருப்பை நீக்கினீர். பெலிஸ்தரை அவர்கள் முன்பாக இருந்து ஓடி போக பண்ணினீர். இழந்து போனதை திருப்பிக் கொள்ள செய்தீர். அதே போல இந்த வீடியோவை பார்க்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு அருவருப்பை தங்களை விட்டு நீங்கி போக அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இதோ ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அற்புதம் செய்யும். பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளை இழந்து போனவர்களை திரும்பிக் கொள்ள செய்யும். அதை திருப்பிக் கொள்ளட்டும், நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் தாமே கொடுத்து வழி நடத்துவீராக. மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களை ஜெபோதவி தேவைப்பட்டால் என்னோட தொடர்பு கொள்ளலாம். 9344922243 என்ற எண்ணுக்கு என்னை அழையுங்கள். உங்களுக்கு ஜெபி காத்திருக்கிறேன். தொடர்ந்து ஊழியத்திற்கு அச்சபிங்கள். கர்த்தர் உள்ளத்தில் ஏவுவானால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.